வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க முன்பாகம் தைக்கும்போது மேலே போயிட்டுதாம்மா, அது எதனாலன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு விளக்குறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எதனால் முன்பாகம் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்பாகம் மட்டும் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நான் இப்போ முன்பாகம் மட்டும் வரைஞ்சி காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ கழுத்து எடுத்துக்கிறோம். நான் கழுத்து சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு, 34, 36 அந்த சைஸுக்கு மேலே போகும்போது நீங்கள் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ 2.5 இன்ச் எடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த சைஸ்காரு கேட்குறீங்கன்னு தெரியல, நான் உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் எப்படின்ட்டு. இது எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது ஷோல்ட்ரு எடுத்துக்கிறோம். ஷோல்ட்ரு 3 எடுத்துக்க சொன்னாங்க, 3 எடுத்துருக்குறோம். அடுத்தது ஆம்ஹோல் வரைய போகிறோம். ஆம்ஹோல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி முன்கழுத்துங்க. முன்கழுத்து உங்களுக்கு மினிமம் 6 இன்ச்சாவது வேணுங்க. அதுக்கும் மேலேன்னா ரொம்ப இப்படி க்ளோஸாக போயிடும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே மேலே போயிடும். பட்டன் வைக்கிறதுலேருந்து எல்லாமே மேலே போகிறதுனால உங்களுக்கு அதுவும் ஷார்ட்டாக இருக்கலாம். இப்போ மினிமம் 6 இன்ச் வைங்க, அதுக்கு கீழே தான் நமக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு 6 இன்ச் வச்சு காமிக்கிறேங்க. இது முன்கழுத்து, சரிங்களா? முன்கழுத்து 6 இன்ச்சு. இப்போ நம்ம கைக்குழி வரைஞ்சிக்கிறோம். இப்போ நான் ஷேப் போட்டுக்கலாம். இங்கேருந்து நான் 1.25 இன்ச் 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஷேப் போட்டுக்கிறோம், சரிங்களா? இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம முன் கைக்குழி வரைய போகிறோம். 1.25 இன்ச் போட்டு இப்போ பேக் இது வரைஞ்சிருக்கு. இப்போ அதுலேயே நம்ம ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ இப்படி போட்டு ஃப்ரண்ட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இனி இந்த கைக்குழியிலிருந்து தான் நம்ம கணக்கு எடுக்க போகிறோம். இந்த கழுத்து மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதிலிருந்து 1 இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க. 1 இன்ச் தள்ளி நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த 1 இன்ச்சிலிருந்து கப்பு ஷேப் எடுக்கணும். கப்பு ஷேப் எடுக்கும்போது நீங்கள் இப்போ அளவு ப்ளவுஸில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம உடம்புல அளவு எடுக்கிறோன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து நான் இங்கே 1 இன்ச் சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த நம்ம எங்கே ஷோல்டர் எடுத்துருக்குறோம், இப்போ எனக்கு இங்கே ஷோல்டர் இருக்குது, இந்த இடத்துக்கு எனக்கு முடியுது. நான் இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் 1 இன்ச் தள்ளி வச்சுட்டு இந்த நம்ம கப்பு பாயிண்ட் எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாயிண்ட் 11 வருது. இப்போ நான் 11 எடுத்துக்கிறேன். 11 எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டருக்கு இங்கே 1/2 இன்ச் தையல் விடும் இல்லைங்களா, இந்த தையல் இருந்து தான் நம்ம 11 எடுக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலேயும் மிஸ்டேக் ஆனாலும் ஆயிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 1/2 இன்ச் விடாமல் அங்கிருந்தே எடுத்துருப்பீங்களா இருக்கும். இப்போ இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சிலிருந்து தான் எடுக்கணும். இப்போ 1/2 இன்ச்சிலிருந்து நான் இங்கே 11 இன்ச் எடுத்துக்கிறேங்க. இது டாட்டு, சென்டர் டாட்டு, சரிங்களா? கப்போட சென்டர் டாட் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து திருப்பியும் 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அதாவது நான் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் வேணும், 1/2 இன்ச்சு நான் தையலுக்கு சேர்த்து 3.5 எடுத்துருக்குறேன். இங்கே 11 இன்ச் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நான் இது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து எடுத்துருக்குறேன். இப்போ முன்கழுத்தும் நம்ம வரைஞ்சிக்கலாம், இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. இப்போ நான் முன்கழுத்தும் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே 3 எடுத்துகிட்டு இல்லைங்களா. இப்போ இங்கே 11 எடுத்துருக்குறோம். இந்த 11லிருந்து பாருங்கள், இங்கே இந்த இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச் எடுத்துக்கலாம், சரிங்களா? 1.25 இன்ச் எடுத்துட்டு இப்போ இந்த கழுத்துலேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அங்கே எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கு ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. இது 2.5 வரலாம், 3 வரலாம், உங்களோட மார்பு சுற்றளவை பொறுத்து இது வரும், சரிங்களா? இப்போ 2.5 ஆச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து இப்போ
பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அதிகமாக எடுத்து இங்கே வரும் உங்களுக்கு. இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் கணக்கு வச்சு அதுக்கு நேராக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடும் நீங்கள் வந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த இடுப்பு சைடு வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்து இதிலிருந்து 2 இன்ச் எடுத்து இங்கே கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்குவீங்க இல்லைங்களா, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வரும் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இங்கே கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சே காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டுட்டு அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து இது இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி ஷேப் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து கப்பு மேலே தூக்காது, ஃப்ரண்ட் கப்பு மேலே தூக்காது. இப்போ இங்கே சென்டர் டாட் இங்கே மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஹூக் சைடு இருந்து அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் பாருங்கள், இப்போ இந்த 2 டாட்டும் மார்க் பண்ணக்குள்ளே இந்த 3rd டாட் ஒன்று மார்க் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ இங்கேருந்து அதே மாதிரி 1.25 இன்ச் அப்படி மேலே எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி கொண்டு வந்துக்கோங்க. அப்போ இது வந்து 3 உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப்பில் வரும்போது உங்களுக்கு கப்பு நல்ல பாயிண்டடாக நிற்கும். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி கரெக்டாக கொண்டு வரணும். உங்களுக்கு இது கணக்கு வச்சுக்கோங்க. இந்த சென்டர் டாட்லேருந்து இங்கே 1.5யும் இங்கே 2ம் வச்சு நீங்கள் தைச்சு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த முன்பாகம் மேலே போகுதுன்னு சொல்லி டவுட் கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற மற்றவங்களுக்கும் இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இங்கே அக்கல் ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே வருது அப்படின்னு சொன்னாங்க. அது நான் தைக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. இப்போ கப்பு நம்ம ப்ளவுஸில் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் கப் ஷேப்பு எப்படி அளக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நான் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டேன். இப்போ கப்பு ஷேப் பாருங்கள், இந்த கப்பு கீழிருந்து இந்த பாயிண்ட் வருது இல்லைங்களா, அங்கே எடுத்துக்கோங்க. அங்கே எடுத்துகிட்டு அப்புறம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த கப்பு பாயிண்ட் இங்கே இருக்குது, ஷோல்டர் தையல் இங்கே இருக்குது. இப்போ நம்ம டேப் எடுத்துக்குவோம். டேப் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் தையல் கிட்ட வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே நீங்கள் இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் கொண்டு வாங்க. இது இழுக்கக்கூடாது, இப்படி ப்ளவுஸை இழுக்காமல் அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இந்த டேப்பையும் எடுத்துகிட்டு இப்படி வச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள் 10 வருது. சரிங்களா, இப்போ 10 வருது. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 10 இருக்குது இல்லைங்களா. இப்போ பின்னாடி பாருங்கள், இங்கே துணி இவ்வளோ தூரம் தையலுக்கு போயிருக்கு. அப்போ நீங்கள் அதையும் இதில் சேர்த்திக்கணும். அப்போ 10 கூட இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 10.5 இன்ச்சு எடுத்து நீங்கள் அளவு மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். சரிங்களா, அப்புறம் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த 10.5லிருந்து கீழே எவ்வளோ தூரம்னு சொல்லிவிட்டு இந்த கப்பு பாயிண்ட்டுக்கும் கீழே வரணும். உங்களுக்கு இடுப்பு கிட்ட வரணும் இல்லைங்களா, அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்லேருந்து கீழே எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். இங்கே 3 இன்ச் வருது. இந்த 3 கூட இன்னொரு 1/2 இன்ச். இப்போ நம்ம பட்டி சேர்த்தி பட்டியும் இதுவும் சேர்த்து தைக்கும்போது உங்களுக்கு துணி உள்ளே போகும். அது வந்து 1/2 இன்ச் வரும். அப்போ இது வந்து இப்போ 3 வருது. டேப்பில் அளக்கும்போது இங்கே 3 இன்ச் வருது இல்லைங்களா, இங்கே 3 இன்ச் வருது. நீங்கள் கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச் எடுத்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த இடுப்பு சைடு பாருங்கள், இப்படி வரும்போது 2 இன்ச் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இப்படி வரும்போது உங்களுக்கு கப்பு நம்ம பாயிண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா நிற்கும். அதுக்கு தான் இங்கே 1.5 இன்ச்சும் இங்கே 2 இன்ச்சுமா எடுத்துக்கிறது. இப்போ இந்த மாதிரி தான் அளவு ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ணும்போது நீங்கள் அளவு எடுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து தையலுக்கு எல்லாம் விட்டு அளவு எடுத்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கப்பு சென்டர் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு மேலே 1/2 இன்ச் விடணும். அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 இன்ச் எடுக்கும்போது அங்கே ஒரு 1/2 இன்ச் விடணும். இப்போ நீங்கள் தையலுக்கு எல்லாம் விடாமல் எடுத்து தைக்கும்போது தான் உங்களுக்கு கப்பு வந்து சின்னதாகிட்டு உங்களுக்கு அப்படியே மேலே போயிருங்க.
இப்போ நீங்கள் இந்த மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் சூப்பராக நீங்கள் தைப்பீங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். சரிங்களா? இந்த மாதிரி அளவு எடுத்து தைச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.